கரையான் எறும்பு மாதிரி சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குங்க. அது என்ன திறமை அப்படின்னா, அது ஒரு கரையான் புற்று உருவாக்குது. அந்த புற்று பார்க்கறக்கு பெரிய கட்டிடம் மாதிரி இருக்கும். கரையான் சின்ன உருவமா இருந்தாலும் எந்த சின்ன தவறும் இல்லாம அந்த புற்றை அது அழகா உருவாக்குது. கரையான்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி வகைங்க. கரையான்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ராஜா கரையான், ராணி கரையான், வேலைக்கார கரையான், காவலர்கள் கரையான். இந்த 4 வகை தான் அந்த கரையான் புத்துக்குள்ள வாழும். ராஜா கரையான் வந்துட்டு ராணி கரையானும் ராஜா கரையானும் ஒரு அறையில குடியிருப்பாங்க அந்த புத்துக்குள்ள. ராணி கரையான் வந்து முட்டையிடும். காவலர்கள் கரையான் வந்துட்டு அந்த புத்தை சுத்திலும் அதுக பாதுகாக்கும். வேலைக்காரர் கரையான்கள் வந்து வெளியிலிருந்து சிறு சிறு துகள்களை எடுத்துட்டு வந்து அடுக்கடுக்கா அந்த புத்தை வந்து அழகா கட்டுது. கரையான் தன்னோட புற்றை எப்படி உருவாக்குது அப்படின்னா, அதோட உமிழ்நீர், மண், சாணம் இதெல்லாம் ஒரு பசை மாதிரி உருவாக்கி அந்த புற்றை அடுக்கடுக்கா அது உருவாக்குதுங்க. கரையான் புற்றோட உயரம் வந்துட்டு 7 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். கரையான் புற்றுக்குள்ள அது அறைகளை உருவாக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அறையில ராஜா ராணிக்கு ஒரு தனி அறைனும், கரையான் குஞ்சுகளுக்கு ஒரு தனி அறைனும், கரையான் சாப்பிடுற உணவை சேமிச்சு வைக்கிற இடம் அப்படின்னு தனி அறைனும், இந்த மாதிரி 3 அறைகளை உருவாக்கி இருக்குங்க. கரையானுக்கு வந்து வாழ்றதுக்கு காற்று வசதி ரொம்ப தேவைங்க. அதனால ஒரு சூடான இடத்துல வாழ முடியாது. ஏன்னா கரையானோட தோல் வந்து ரொம்ப லேசா இருக்கும். அப்ப அந்த காற்று அந்த புற்றுக்குள்ள வர்றதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, புற்றை உருவாக்கும் போதே காற்றோட்ட குழாய்களை உருவாக்கி தாங்க அந்த புற்றை உருவாக்குது. அந்த காற்றோட்ட குழாய்கள் வழியா வெளியிலிருந்து காற்று உள்ள வர மாதிரியும், அந்த புற்றை உருவாக்கும் போதே கீழே மண்ணுக்கு கீழே தோண்டி தோண்டி தண்ணியை வர வச்சு அந்த இடத்த ஒரு ஈரப்பதமா உருவாக்கி இருக்குங்க. ஸோ அதனால கீழே இருந்து ஈரப்பதம் வர மாதிரியும் வெளியிலிருந்து வெப்பநிலை வர மாதிரியும் அது ரொம்ப சமமா அந்த புற்றை வந்து ரொம்ப காற்றோட்ட வசதியோட உருவாக்கி இருக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்.